மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு படத்த ஒண்ணு பார்த்தா, அந்த படத்துல சரி 1, 2 சீனாச்சும் அழுக வைக்கிற மாரி வச்சிருப்பான்னு பார்த்தா, படத்த ஃபுல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர ஒரே அழுக வச்சுட்டு தான் இருக்கானுங்க. அப்படி என்ன ஒரு படம்னா, பிக் வேர்ல்டுன்னு ஒரு படம். இது Instagramல இருந்து, YouTubeல இருந்து, Facebookல இருந்து எல்லாமே ஒரு வைரலா போச்சு. சரி நம்ம எப்பயாச்சும் ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப சரி Netflixல அந்த படம் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் Netflixல போய் படத்த பார்த்தா, என்னடா இது! நம்மளெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் எப்படி சொல்றது? நமக்கு கால் வலி, அது வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்லிக்கிட்டு நடக்கும். ஆனா இதுல இதுல ஒரு ஆக்டர் ஒண்ணு, என்னப்பா மனுஷன் அவன் தக்காளி, டேய் யாருயா நீ? அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சரியான ஆக்டிங்க. ஒரு எப்படி சொல்றது? அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே நம்மலாம் ஏன்டா வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அவர பத்தி சொல்றதா இருந்தா, அவரு உடம்பு அவர் பேச்ச கேட்காது. படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, உட்காரி அழுதுருவீங்கடா. என்னடா படத்த எடுத்து வச்சிருக்கிய அப்படின்னு நமக்கே தோணுச்சு. யாரா இந்த டைரக்டர் அப்படின்னு நமக்கே தோணும். வேற லெவல்ல ஆக்டிங் கைஸ் அவரு. இந்த ஹீரோவோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல. இது ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரியாம். அத கன்வெர்ட் பண்ணி இந்த படத்த இந்த ஹீரோ பண்ணியிருக்காப்புல. தரமான ஒரு படம். என்னோட கான்செப்ட்லாம் விடுங்க கைஸ். கான்செப்ட் என்ன பாட்டியோட கனவு நிறைவேத்துறாப்புல. கடைசியில இவர ஒரு பக்கத்துல யாருமே மதிக்க மாட்டானுங்க. எடுத்த அம்மாவே உன்னை ஒதுக்கத்தான் செய்யும் இந்த சமூகத்துல. சுத்தி இருக்கிற சமூகம் கூட உன்ன ஃபுல்லா ஒதுக்க உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா கடைசியில தலைவன் எல்லாத்தையும் அவ பாட்டிக்கு என்ன ஆசையோ, அதே மாரி இவரு என்ன ஆசையோ அதுக்குள்ள சேர்த்து முடிக்கிறாரா இல்லையா? அது ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்கானுங்க படத்த. மனசே சரியில்லன்ட்டு பாவம் இந்த படத்த போய் பார்த்தா, இவைங்க இதுக்கு மேல மனசு சரியில்லாம ஆக்கி விட்டாய்ங்க படத்த பார்த்து. இதெல்லாம் ஒரு சீன் ஒண்ணு இருக்குங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். அழுதுருவோம். ஒரு சாக்லேட் சாப்பிடுற மாரி ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. நம்ம எதுக்குடா இந்த உலகத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த படத்த தாராளமா உட்காந்து பாருங்க கைஸ். கண்டிப்பா ஃபேமிலியோட மஸ்ட் வாட்ச். ஆனா என்ன தமிழ் தமிழ் டப்பிங்ல கிடையாது. சைனீஸ் மொழியில இந்த படம் வந்திருக்கு. கதைய நமக்கு ஈஸியாவே நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கதைன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். படம் தாராளமா புரியும். இங்கிலீஷ் சப்டைட்டில்ல இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சா பார்க்கலாம். ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்த்தா எல்லாத்துக்கும் என்ன சரி நம்மள போல ஆளுக்கு தெரியும். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கே தோணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இதுக்கு இது ஒரு படம் உதாரணம். கண்டிப்பா சொல்றேங்க. தன்னம்பிக்கை இருந்தா எது வேணா சாதிக்கலாம். அது எந்த உடம்பா இருந்தாலும் சரி. இந்த உடம்ப வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஆளுகலாம் இந்த படத்த பார்த்தா, என்ன வேணா பண்ணுவோம்டா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தோண வைக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா அது ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. தாராளமா கண்டிப்பா சொல்றேன். நம்பிக்கையே இல்லாம வாழ்க்கை டிப்ரஷன்ல இருக்காங்கல்ல, அவங்க உட்கார்ந்து இந்த படத்த பார்த்தா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. தயவு செய்து இந்த படத்த போய் பாருங்க. Netflixல இருக்கு. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. தாராளமா உட்காந்து பாருங்க கைஸ்.